Hello students, welcome to Vista's Learning. நான் Elavarasan உங்களோட சயின்ஸ் டியூட்டர். Vista's Learning அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Vista's Learning தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம லைட் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அந்த லெசனில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, when a light ray falls on a polished surface placed in air, it is reflected into the air itself. இப்போது ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அந்த லைட் ரே வந்து பார்த்திங்கன்னா சேம் மீடியமில் ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா தட் வாட் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே லைட் ரே இன் சம் கேசஸ் ஒன் மீடியமில் இருந்து இன்னொரு மீடியம்குள்ளே லைட் ரே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ வென் இட் ஃபால்ஸ் ஆன் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் கம்ப்ளீட்லி பட் எ part of it is reflected and a part of it is observed and most of the light passes through it. ஸோ ஒரு பிளேன் சர்ஃபேஸில், தட் மீன்ஸ் பாலிஷ்டு சர்ஃபேஸில் லைட் ரே பட்டுச்சு அப்படின்னா அந்த லைட் ரே ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நெவர். ஸோ பார்ட் ஆஃப் லைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைட் இட் வில் பி பெனட்ரேட் ஆர் டிரான்ஸ்மிட் த்ரூ தட் பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விதமாக நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லைட் ரேவோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ நமக்கு தெரியும் லைட்டோட வெலாசிட்டி த்ரூ ஏர் ஆர் வேக்கம் இட் வில் பி 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். பட் லைட் மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகிறப்போ அதோட வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படிங்கிறதுக்கான காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இட் கேன் நாட் ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் இன் வாட்டர் ஆர் கிளாஸ் எனி அதர் மீடியம் ரேதர் தென் ஏர் ஆர் வேக்கம். Why it is not same speed while passing through the water or glass means because optically denser medium such as water, glass offer some resistance to the light rays. இந்த லைட் ரேஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த வித ரெசிஸ்டன்ஸும் இல்லாத பட்சத்தில் த்ரூ வேக்கம் அப்போ அதோட வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர்/செகண்டாக இருக்கும். பட் அதே கிளாஸ் வழியாவோ அல்லது எனி அதர் மீடியம் வழியாவோ, தட் மீன்ஸ் டென்சர் மீடியம் அடர்வு மிகு ஊடகங்களில் இந்த ஒளியானது பாயும்போது அந்த ஒளியானது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீடியமோட பாயிறப்போ சம் எனர்ஜி வில் பி அப்சர்வ். ஸோ லைட்டோட வெலாசிட்டி டெஃபினெட்லி என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, இட்ஸ் வை பிகாஸ் ஆஃப் ஆப்டிகலி டென்சர் மீடியம் சச் ஆஸ் வாட்டர் ஆர் கிளாஸ் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ் டு த லைட் ரேஸ். ஓகே, ஃபைன். ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஒரு பெஸ்ட்டாக நம்ம ஒரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, த பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் as it is passes from one transparent medium to another transparent medium is called refraction of light. So light ray என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே ஒரு நார்மல் லைனில் லைட் படுது அப்படின்னா இன்சிடென்ட் லைட் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ஷியலி இட் வில் பி ரீஃப்ராக்டட். ஓகேங்களா? ஸோ தட் ரீஃப்ராக்டட் ரே இட் வில் பி பெண்டிங் ஆஃப் ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஏ பெண்டிங் ஆஃப் ரே. ஸோ டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் லைட் பாஸ் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன் மீடியம்லேருந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம்லேருந்து இன்னொரு டென்சர் மீடியம்க்கு பாஸ் ஆகிறப்போ அந்த லைட் ரே என்ன ஆகும், பெண்ட் ஆகும். தட் இஸ் த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so once again the bending of light about the normal at a point of incident as it passes from one transparent medium to another is called refraction of light அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த லைட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். when a light ray travels from rarer medium into the denser medium it bends towards the normal. ஓகேங்களா? ஸோ லைட் ரே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் படக்கூடியது நமக்கு தெரியும். நார்மல் லைன் எப்படி நம்ம ட்ராப் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லைட் ரே என்ன ஆகும் அப்படின்னா ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு, அதாவது அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது பரவும் போது அந்த ஒளி ரீஃப்ராக்டட் ரே என்ன ஆகும் அப்படின்னா இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் லைன். ஸோ நார்மல் லைனை நோக்கி
அந்த ஒளியானது என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதே போல் when it travels from denser medium into rarer medium, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா that refracted ray is bends away from the normal line towards the normal line. Na that medium light passes through from rarer to denser. In case that medium will be vary, light ray passes from denser medium to rarer medium, it will be bends away from the normal line அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ ஒன் வேர்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃப்ராக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறத தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரும். ஓகேங்களா? ஃபைன். த அமௌண்ட் ஆஃப் ரே வில் பி ரீஃப்ராக்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொண்டு வரும். ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் தட் மீடியம். எல்லா மீடியம்லும் லைட்டோட வெலாசிட்டி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த லைட்டோட வெலாசிட்டி அந்த மீடியமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் தட் மீடியம். வென் எ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் இஸ் மோர், ஸோ மீடியம்குள்ளே லைட் ட்ராவல் ஆகுறப்போ அதோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா த பெண்டிங் இஸ் லெஸ். ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆகக்கூடிய அந்த பெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதே ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி வெரி வெரி லோ அப்படின்னா பெண்டிங் இஸ் மோர். ஓகே, ஸோ த ரீஃப்ராக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் தட் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் refractive indexக்கான definition சொல்லும் போது அப்படின்னா it is the defined as the ratio of speed of light in the air to the speed of light in that particular medium. So the ratio of speed of light in air to the speed of light in medium அப்படி நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான டெஃபினிஷன். அதுக்கான சிம்பிள் குறியீடு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா மியூ பயன்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு மியூ அப்படிங்கிற சிம்பிளை நம்ம எம் மாதிரி பயன்படுத்துவோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், வி நோ தட் சிம்பிள் சி. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், வி நோ தட் சிம்பிள் வி. ஓகே, ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே லைட்டோட வெலாசிட்டியை ஸ்பீடாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மீட்டர் பெர் செகண்ட் நமக்கு தெரியும் யூனிட், இட் வில் பி கேன்சல் டு ஈச் அதர். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இட் ஹேஸ் நோ யூனிட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அலகு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு அலகு கிடையாது, ஒளி விலகல் எண்ணிற்கான அலகு கிடையாது. முக்கியமானது ஒன் வேர்டில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ் லெஸ் தென் இட்ஸ் ஸ்பீட் இன் ஏர். ஸோ லைட்டோட ஸ்பீடு வந்து மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரை கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏர் வேக்கமில் எந்தவித அட்மாஸ்பியரும் இல்லாதனால லைட் வில் பி ட்ராவல் ஈஸிலி. ஓகே, 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். பட் மீடியம்குள்ளே போகிறப்போ அந்த மீடியம் லைட் எனர்ஜியை என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் எ மீடியம் வில் பி ஆல்வேஸ் லெஸ் தென் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர். ஸோ த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஆஃப் லைட் குறையிறப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள சப்ஸ்டன்ஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, ஒளி விலகல் எண்ணோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக வாட்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1.33. இதே பார்த்தீங்க அப்படின்னா கெரோசினுக்கு 1.41, டைமண்ட்க்கு 2.41 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது டைமண்ட்க்கு கம்பேர் தென் அதர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 1.33. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம இன் அதர் வேயில், தட் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம். ஒரு மீடியமை பொறுத்து இன்னொரு மீடியமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா the ratio of the absolute refractive indexes in terms of speed of the light mu is equal to v1 divided by v2. v1 is the velocity of the light in one medium with respect to another second medium. Okay, v2 is the velocity of light in second medium with respect to first medium. Okay, so mu is equal to v1 divided by v2 அப்படின்னு சிம்பிளாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் நிறையவே சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 லாவை நீங்கள் படிச்சாகணும். ஸோ ஸ்னெல்ஸ் லா அதை நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்னெல்ஸ் லா 2 லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த பிளேன் சர்ஃபேஸில் லைட் இன்சிடென்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நார்மல் லைன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ வேர் த பிளேன் சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் லைட் இன்சிடென்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் தான் நார்மல் லைன் ட்ரா பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஃபைன். ஸோ இப்போ லைட் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆகுது. லைட் பட்டு என்ன ஆகுது? பெண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் த refracted ray. Red color one is a refracted ray. Okay, that green color one is incident ray அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லைட் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. இட்ஸ் டுவர்ட்ஸ் த வாட் இஸ் தட் நார்மல் லைனை நோக்கி இருக்குது இந்த ரீஃப்ராக்டட் ரே. ஓகேங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா the incident ray, the refracted ray and the normal at the point of intersection all are lie in the same plane. So இன்சிடென்ட் ரேவாக இருக்கட்டும், நார்மல் லைனாக இருக்கட்டும், ரீஃப்ராக்டட் ரே, இது எல்லாமே ஒரே பிளேனில் என்ன ஆகும் அப்படின்னா அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்னெல்ஸ் லாவில் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ரிஃப்ளெக்ஷனுக்கு, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு இதே போல் தான் நீங்கள் லாவை ஃபர்ஸ்ட் லாவை பார்த்துருப்பீங்க. எக்ஸப்ட் ஒன், இங்கே ரீஃப்ராக்டட் ரே, அங்கே ரிஃப்ளெக்ஷன் ரே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்டட் ரே, இங்கே ரீஃப்ராக்டட் ரே. ஸோ ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் லா, த இன்சிடென்ட் ரே, the refracted ray and the normal line at the point of intersection all lie in the same plane. Okay, so second law என்ன அப்படின்னா the ratio of sine of the angle of incident to the sine of the angle of refraction is equal to the refractive index of the medium, which is constant. Okay, so mu is equal to sin I divided by sin r அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லணும். டயக்ராமுக்கு மேலே அந்த ஃபார்முலா இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ஸ்னெல்ஸ் செகண்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் தட். ஸ்னெல்ஸ் லா என்னது? த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு, இன்கேஸ் ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா the refractive index is equal to the ratio of sine of the angle of incident to the sine of the angle of refraction. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் as ஸ்னெல்ஸ் செகண்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்பர்சன், ஒளிச்சிதறல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் லைட் இருக்கு இல்லையா? ஸோ சன்லைட் இருக்கு இல்லையா? இட்ஸ் ஒயிட் லைட். ஸோ சன்லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா விப்ஜிஆர் 7 கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வண்ணமயமாக இருக்கக்கூடிய 7 கலர் விப்ஜிஆரில் சன்லைட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒயிட் லைட்லேருந்து பிரியக்கூடிய 7 வண்ண கலரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பர்சன், ஒளிச்சிதறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் 7 கான்ஸ்டிடியூயன்ட் கலர்ஸ் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஒவ்வொரு கலருக்கும் விப்ஜிஆர் வயலட்டில் இருந்து ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 கலர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சி கண்டிப்பாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் 7 கான்ஸ்டிடியூயன்ட் கலர்ஸ் ஆன் பாசிங் த்ரூ எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் நவுன் as டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ இங்கே டிரான்ஸ்பரண்ட் மீடியமை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ப்ரிசமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பர்சன் அப்படிங்கிற கான்செப்டை நியூட்டன் டிஸ்க்கும் வச்சும், சார் ஐசக் நியூட்டன் இருக்காருல்ல, ஆப்பிள் தலை மேலே விழுந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச அதே நியூட்டன் தான் டிஸ்பர்சன் அப்படிங்கிற கான்செப்டை அவர் நியூட்டன் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இதை பற்றி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் டிஸ்பர்சனுக்கு. ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு இட்ஸ் 7 கான்ஸ்டிடியூயன்ட் கலர்ஸ் ஆன் பாசிங் த்ரூ எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் நவுன் as டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசம் மேலே ஒயிட் லைட் வந்து ஸ்ட்ரைக் ஆன உடனே அந்த ஒயிட் லைட் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிசம்குள்ளே, தட் மீன்ஸ் ரீஃப்ராக்ட் ஆகும். அப்படி ரீஃப்ராக்ட் ஆகி வெளியே வரக்கூடிய ரே என்னவாக இருக்கும் அப்படின்னா 7 கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வரும். எத்தனை கலர்ஸ்? 7 கலர். வாட் ஆர் த கலர்ஸ்? விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகே, ஃபைன். This phenomenon is called as a dispersion. Why does dispersion occur? Dispersion எதனால் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா it is because light of different colors present in white light
have different wavelengths. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒயிட் லைட்குள்ளே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதுக்கு டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் இருக்குது. அண்ட் they travel with different speed in medium. ஸோ மீடியமில் ட்ராவல் ஆகுறப்போ டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட் ரே டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். தட் மீன்ஸ் each and every color of that light ray having different wavelength, different speed. Okay, different wavelength and then travel with different speed அப்படி நம்ம சொல்லலாம். ஒன் வேல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Refraction of light ray is inversely proportional to its wavelength. ஸோ லைட் ரீஃப்ராக்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக இந்த டயக்ராமில் நம்ம பார்த்துருந்தது ரீஃப்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் கலராக ரெட் கலர் இருக்குது, லாஸ்ட் கலராக பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் ரிவர்ஸில் இருக்குது, நமக்கு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர் ரிவர்ஸில் இருக்கிறதுக்கான காரணம், இந்த கலருக்கான ஆர்டருக்கான காரணம் என்ன அப்படின்னா, லைட் ரேவோட வேவ் லென்த் மட்டும் கிடையாது, அந்த கலர்ஸில் இருக்கக்கூடிய லைட் ரேவோட டிஃப்ரெண்ட் ஸ்பீடும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்குது. ஸோ அப்போ அந்த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுக்கும் வேவ் லென்த் ஆஃப் லைட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த் ஆஃப் லைட். ஓகேங்களா? ஸோ வி நோ வெரி வெல் ப்ளூ கலரோட வேவ் லென்த் 8000 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஃப்ரம் 4000 ஆம்ஸ்ட்ராங். அதே ரெட் கலருக்கு அப் டு 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் வேவ் லென்த் நம்ம சொல்லலாம். ஸோ விப்ஜிஆரோட வேவ் லென்த் ரீஜியன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் அரௌண்ட் 3500 ஆம்ஸ்ட்ராங் டு 7500 ஆர் 8000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வேவ் லென்த் ரேஞ்ச் ஆர் 7 கலர்ஸ் விப்ஜிஆர். ஓகே, ஃபைன். ஸோ refraction of light is inversely proportional to the wavelength of light அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Thus red color light which has larger wavelength. So we know very well red கலருக்கு wavelength ரொம்ப larger up to 7500 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ wavelength ரொம்ப larger இருக்குது கம்பேர் தென் ப்ளூ கலர். அப்போது இங்கே டிவியேட் ஆகிறது, தட் மீன்ஸ் ரீஃப்ராக்ட் ஆகிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே ப்ளூ கலரோட வேவ்லென்த் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது கம்பேர் தென் ரெட் கலர். ஸோ அப்போ ப்ளூ கலர் டிவியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தஸ் த ரெட் கலர் லைட் விச் ஹேஸ் எ லார்ஜ் வேவ்லென்த் இஸ் டிவியேட்டட் லெஸ், while like that the violet color light which has shorter wavelength, so it's deviate more and more. ஓகேங்களா? ஸோ ரீஃப்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் வயலட்டுக்கு கம்பேர் தென் ரெட் கலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த். ஓகே, ஃபைன். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, லைட்டுங்கிற லெசனில் மிரர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம். டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸில் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், சிலிண்ட்ரிக்கல் மிரர்ஸ், பேரபோலிக் மிரர்ஸ், எலிப்சாய்ட் மிரர்ஸ் ஓகே சொல்லியிருந்தோம். இதில் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த லெசனில் நீங்கள் டீப் அண்ட் டெப்த்தாக கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர்ன்றதை படிச்சிங்க. ஸோ அதே போல் மிரர்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், வாட் ஆர் த டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், போல், பிரின்சிபல் ஆக்சஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறத நம்ம வாட் ஆர் த டேர்ம்ஸ் இன் த லென்ஸ் அப்படிங்கிறதையும் மிரர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் படிச்சிருந்தோம். அதே போல் இந்த கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, ஸ்னெல்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே போல் டிஸ்பர்சன் அப்படிங்கிறது என்னன்றதும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். fill in the blanks. First one, the spherical mirror used in a beauty parlor as makeup mirror. ஸோ பியூட்டி பார்லரில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் மிரராக பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் மிரர் எந்த வகையான மிரர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ we know very well concave mirror. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் concave mirror. செகண்ட் கொஸ்டின், ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரரோட ஜாமெட்ரிக் சென்டர், ஸோ மைய பகுதி அப்படின்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரருக்கு வந்து போல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் போல். ஓகே, ஃபைன். தேர்ட் கொஸ்டின், நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர் இஸ். ஸோ கான்வெக்ஸ் மிரரோட நேச்சர், இமேஜ் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், அதோட இமேஜ் நேச்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம டேபிளில் ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ கான்வெக்ஸ் மிரரோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்மாலராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிறியதாக இருக்கும். அதே போல் வெர்ச்சுவல் மிரராக இருக்கும், நாட் அண்ட் ரியல் மிரர். ரியல் இமேஜ், நாட் அண்ட் ரியல் இமேஜ், இட்ஸ் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் எரெக்ட்,
ஓகே, ஸோ நேரானதாக இருக்கக்கூடியது. ஸோ ஸ்மாலாக இருக்கும், வெர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கக்கூடியது இந்த கான்வெக்ஸ் மிரரில் உருவாகக்கூடிய இமேஜோட நேச்சர். ஓகே, fourth one, if the angle of incident is 45 degree, then the angle of reflection, we know very well angle of reflection and then incident lightக்கான angle ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ வாட் ஆர் த angle? It's a 45 degree angle. Angle of incident is equal to angle of reflection. That is the first law for law of reflection ல நம்ம படிச்சிருப்போம். Fifth one, if an object is placed between two mirrors which are parallel to each other, the number of images formed is. ஸோ ரெண்டு மிரர்ஸை நம்ம பேரலாக பிளேஸ் பண்ணுறப்போ எவ்வளோ இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். n is equal to 360 divided by how many mirrors அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ there are infinity number of images will be formed while we are keeping two mirrors in parallel. ஓகே, ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நடத்துனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். விஸ்டாஸ் லேர்னிங்கோட எப்போவுமே இணைஞ்சேருங்க. தேங்க்யூ.